ஹாய். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்மளோட ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட். அதாவது உங்களுக்கு ஆல்ரெடி ஜிஎஸ்டி வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா, அதோட சர்டிஃபிகேட் நீங்க எப்படி வந்து ஜிஎஸ்டி போர்ட்டல்லையே டவுன்லோட் பண்ணிக்கலான்ட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். முதல்ல வந்து லாகின் பண்ணிக்கோங்க. முதல்ல வந்து கூகுளில் போயிட்டு நீங்கள் ஜிஎஸ்டி போர்ட்டல் தான் வந்துடும். ஜிஎஸ்டி போர்ட்டல் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் இது ஜிஎஸ்டி போர்ட்டல் அதை வந்து கிளிக் பண்ணுங்க. ரெண்டாவது வந்து லாகின் இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. லாகின் அதுக்கப்புறம் இந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டு நம்ம போட போகிறோம். உங்களோட கிளைண்டோட யூசர் ஐடி பாஸ்வேர்டு. அப்புறம் இந்த கேப்சாவும் போட்டுக்கிறோம். இப்போ உங்களுக்கு நீங்க யூசர் ஐடி பாஸ்வேர்டு போட்டு லாகின் பண்ண உள்ள வந்த உடனே நம்மளோட ஜிஎஸ்டி போர்ட்டல் வந்து பட் இப்படிதான் காமிக்கும். அதுல நீங்க என்ன பண்றீங்கன்னா வியூ ப்ரொஃபைல் இருக்குல்ல, உங்க நேமு உங்களோட ஜிஎஸ்டி நம்பர், அதாவது யாரு அந்த பிசினஸோட ஓனரோ அந்த பிசினஸ் ஓனர் நேம் வரும். அதுக்கப்புறம் அவரோட ஜிஎஸ்டி நம்பர் வரும். அது கீழே வியூ ப்ரொஃபைல் இருக்கும். அதை நீங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா குயிக் லிங்க்ஸ் இருக்கும். அது கீழே வந்து சில இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதுல வந்து மை ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. மை ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட சர்டிஃபிகேட் வந்து டவுன்லோட் ஆகிடும். அதை நீங்க இதுதான் உங்களோட ஃபுல் சர்டிஃபிகேட். மொத்தம் வந்து கரெக்டா 3 பேஜ் வரும். ஃபர்ஸ்ட் பேஜ்ல வந்து உங்களோட லீகல் நேம், அதுக்கப்புறம் ட்ரேட் நேம், அதுக்கப்புறம் உங்களோட பிசினஸ் குரூப் என்ன, அதாவது பிரைவேட் லிமிடெடா இல்ல ப்ரொப்ரைட்டர்ஷிப்பா பார்ட்னர்ஷிப்பா, அது வந்துடும். அதுக்கப்புறம் உங்களோட பிசினஸ் அட்ரஸ் அது வந்துடும். அதுக்கப்புறம் நீங்க எப்ப உங்களோட பிசினஸ் ஆரம்பிச்சீங்க அந்த டீடைல், அல்லது நீங்க எப்ப ஜிஎஸ்டி வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணீங்க அந்த டீடைல், இதெல்லாம் ஃபர்ஸ்ட் பக்கத்துல வந்துடும். அதுக்கப்புறம் உங்களோட சுப்ரீம் ஜிஎஸ்டியோட சுப்ரீட்டன்டோட டீடைலும் தெரியும், அவரோட நேம் அதெல்லாம் வந்துடும். ரெண்டாவது பக்கம் வந்து உங்களோட ஜிஎஸ்டி நம்பர், லீகல் நேம், அதுக்கப்புறம் ட்ரேட் நேம். லீகல் நேம்ன்றது வேற, ட்ரேட் நேம்ன்றது வேற. லீகல் நேம் வந்தது இப்போ பட் நீங்க வந்து ஒரு ப்ரொப்ரைட்டர்ஷிப் கம்பெனி வச்சிருந்தீங்கன்னா உங்களோட லீகல் நேம் வந்து அந்த கம்பெனிக்கு நீங்க தான் ஓனர். இப்போ மாணிக்கம் என்றவர் ஒரு ப்ரொப்ரைட்டர்ஷிப் கம்பெனி வச்சிருக்கிறாரு. அவர் வந்து ஜிஎஸ்டி எடுக்கிறாருன்னா அவரோட லீகல் நேம் வந்து மாணிக்கம் தான் வரும். அவரோட ட்ரேட் நேம் என்ன வரும்னா அவர் என்ன பிசினஸ் வச்சு ரன் பண்றாரோ அதுதான் அவரோட ட்ரேட் நேம் வரும். இப்ப மாணிக்கம் என்றவர் அவரோட பேரு, அவரோட கடை பேர் வந்து மாணிக்கம் ஸ்டோர். அப்பனா லீகல் நேம் வந்து மாணிக்கம், ட்ரேட் நேம் வந்து மாணிக்கம் ஸ்டோர், அந்த மாதிரி தான் வரும். அதுதான் செகண்ட் பேஜ்ல நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. தேர்ட் பேஜ்ல அதாவது அனெக்சர் பி, அதுல என்ன கொடுத்துருப்பாங்கன்னா ஜிஎஸ்டி நம்பர், லீகல் நேம், ட்ரேட் நேம், அதுக்கப்புறம் டீடைல்ஸ் ஆஃப் ப்ரொப்ரைட்டர்ல உங்களோட போட்டோ வரும், நேம், அதுக்கப்புறம் யார் வந்து கையெழுத்து போறாங்களோ அவங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டேட்டஸ் வரும். அதாவது ப்ரொப்ரைட்டர் பார்ட்னர்ஷிப் அந்த இது வரும். அதுக்கப்புறம் ரெசிடென்ட் ஆஃப் டேசஸ் வரும், அது வந்து தமிழ்நாடு. இதுதான் நம்ம ஜிஎஸ்டியோட சர்டிஃபிகேட்டோட டவுன்லோட் பண்ற ப்ராசஸ். தேங்க்யூ.